Hello students, in this section 12th standard computer section computer science chapter 11 database concept. So already you learned different data model. So now we will discuss types of DBMS user. So the type of DBMS user like database administrator, application programmers or software developers, end user, database designer. Okay, so what are the role for the given members? So the first person DBA. So the expansion of DBA like database administrator. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் டேட்டா பேஸை வந்து அக்சஸ் பண்ணுறவங்க கம்ப்ளீட் டேட்டா பேஸை அக்சஸ் பண்ணுறது அட் த சேம் டைம் அந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது அக்சஸ் பண்ணுறது அண்டு தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த செக்யூரிட்டி ஆஃப் த கிவன் டேட்டா பேஸ். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ரோல் ஃபார் த டிபிஏ. ஸோ டிபிஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட் டேட்டா பேஸுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபார்ம் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூசர் அக்கௌண்ட்டையும் வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய ஒர்க் யாரோடது அப்படின்னா டேட்டா பேஸோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர். அண்ட் த செகண்ட் பர்சன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர், அதர்வைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா யூசருக்கு வந்து அந்த டேட்டா பேஸுக்கான டெவலப்மெண்ட்டையும் டிசைனிங்கையும் கிரியேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர். ஸோ யூசர் கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டா பேஸுக்கு ரிலேட்டடான திஸ் யூசர் குரூப் இன்வால்வ்டு இன் த டெவலப்மெண்ட் அண்ட் டிசைனிங் ஃபார் த பார்ட் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா டெவலப்பிங் அண்டு டிசைனிங் த பார்ட் ஆஃப் டிபிஎம்எஸ். அண்ட் எண்ட் யூசர். ஸோ எண்ட் யூசருடைய ரோல் என்ன அப்படின்னா அஸ் அ யூசர் கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் ஆல் த மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் வெப் ஆர் மொபைல் ஆல் ஸ்டோர்ட் for user data. So all the datas they have to collect and store the DBMS system and running on their server. எண்ட் யூசர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிபிஎம்எஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா யூசருடைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கரெக்டான லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறது, அதை வந்து ரன் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா இந்த எண்ட் யூசர் தான். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, ரீட்ரைவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே யார் பார்க்குறாங்க அப்படின்னா எண்ட் யூசர். ஓகே. அண்ட் டேட்டா பேஸ் டிசைனர். ஸோ இவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன, டேட்டா பேஸ் டிசைனருடைய ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபைங் த டேட்டா டு பி ஸ்டோர்டு இன் த டேட்டா பேஸ் ஃபார் சூஸிங் அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சர் டு ரெப்ரசன்ட் அண்ட் ஸ்டோர் த டேட்டா. லைக் த டேட்டா பேஸ் டிசைனருடைய ரெஸ்பான்சிபிள் என்னன்னா, ஏன்னா டேட்டா பேஸ் அப்படிங்கிறப்ப அங்கே கலெக்ஷனாக டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு டேட்டாவுக்கான ஐடென்டிஃபிகேஷன், இந்த டேட்டா வந்து இந்த லொக்கேஷனில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனை க்ரியேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா இந்த டேட்டா பேஸோடைய டிசைனர். ஓகே. ஸோ டிபிஏ அப்படிங்கிறவங்க யார், ஓவரால் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ஓவரால் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணுறது, அட் த சேம் டைம் அதில் இருக்கக்கூடிய எல்லா யூசரோடைய டேட்டா பேஸையும் அக்சஸ் பண்ணுறதோடைய ரோல் வந்து டிபியோட தான். ஓகே. அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் டெவலப்பருடைய ரோல் வந்து தே ஹாவ் டு டிசைனிங் பார்ட் ஆஃப் த டிபிஎம்எஸ். எண்ட் யூசர் அப்படிங்கிறப்ப மல்டிபிள் யூசருடைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி சர்வருக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது. ஸோ இவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, ரீட்ரைவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இந்த ஒர்க் எல்லாமே யார் பார்க்குறாங்க அப்படின்னா எண்ட் யூசர். ஓகே. அண்ட் டேட்டா பேஸ் டிசைனருடைய ரோல் தே ஹாவ் டு கிவிங் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் த கிவன் டேட்டா பேஸ் இன் த டிபிஎம்எஸ். த நெக்ஸ்ட் கான்செப்ட் difference between DBMS and RDBMS. So the basic comparison of DBMS and RDBMS. So first one, the expansions. Like DBMS is like database management system. RDBMS expansions is relational database management system. So and the next one, data storage. அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எந்த மாதிரியான பேஸில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நேவிகேஷனல் மாடல். ஸோ ஆல்ரெடி யூ நோ த டிஃப்ரெண்ட் டேட்டா மாடல் இன் த டிபிஎம்எஸ் கான்செப்ட் லைக் ஹைராரிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல்,
and ER model. So different types of data model in the DBMS concept. So in the DBMS, the data stored data like it can be stored like a hierarchical and relational network model. ஸோ ஹைராரிக்கல் அப்படிங்கிறப்ப ஒன் டு மெனி ஆர் மெனி டு மெனி, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து டிபிஎம்எஸ்ல ஸ்டோர் ஆகும். பட் ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறப்ப அங்கே கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து டேபிள், அதாவது ரிலேஷனல் மாடல் டைப்பில் தான் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேஷனல் மாடல் அப்படின்னாலே இட்ஸ் கண்டெயின் எ டேபிள் ஃபார்மேஷன். ஸோ ஒரு டேட்டா பேஸில் லைக் டிபிஎம்எஸ் கான்செப்டில் டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அது வந்து ஹைராரிக்கல் மாடலாவோ நெட்வொர்க் மாடலாவோ ஸ்டோர் ஆகும். பட் ஆர்டிபிஎம்எஸ்ல எப்படி ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா டேபிள் கண்டென்ட் ரிலேஷனல் மாடலில் தான் வந்து அது டேட்டா ஸ்டோர் ஆகும். அண்ட் த தேர்ட் ஒன் டேட்டா ரிடண்டன்சி. ஸோ டேட்டா ரிடண்டன்சி அப்படிங்கிறது என்ன? அன்வான்ட் டேட்டாவை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, டேட்டா பேஸோடைய அந்த லொக்கேஷன்ஸு மினிமைஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா ரிடண்டன்சி. அது வந்து டிபிஎம்எஸ்ல இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ரிப்பீட்டட் டேட்டாஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பர்டிகுலர் டேட்டா, ஒரு டேட்டா அப்படின்னா அது ஒரு தடவை தான் என்ட்ரி ஆகணும். ஸோ அந்த மாதிரியான பாசிபிள் வந்து டிபிஎம்எஸ்ல இருக்குது. ஆர்டிபிஎம்எஸ்ல அதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. ஸோ டேட்டா ரிடண்டன்சி தட் மீன்ஸ் அன்வான்ட் டேட்டா it should be reduced in DBMS. It's not present in RDBMS. Okay. And normalization. ஸோ நார்மலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டேட்டாவை வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறது, கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஒரு ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணுறது, ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா டிபிஎம்எஸ்ல கிடையாது. பட் ஆர்டிபிஎம்எஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து என்ன பண்ணலாம், நார்மலைஸ் பண்ணலாம், அதாவது வந்து ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆர்டிபிஎம்எஸ்ல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் டேட்டா அக்சஸ். ஸோ டேட்டா அக்சஸ் அப்படிங்கிறது என்ன? அதாவது டிபிஎம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகும், கன்சியூம்ஸ் மெனி டைம், மச் டைம் இன் டிபிஎம்எஸ். பட் ஆர்டிபிஎம்எஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம், அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் கீ அண்டு இன்டெக்ஸ். ஸோ கீ அப்படிங்கிறப்ப அந்த டிபிஎம்எஸ்ல நம்மளால கீ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ கீ அப்படின்னா பிரைமரி கீ, ஃபாரின் கீலாம், அதாவது ஒவ்வொரு டேட்டாவுக்கும் வந்து ஒரு யூனிக் ஐடி வந்து நம்ம கொடுப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பாசிபிள் வந்து டிபிஎம்எஸ்ல கிடையாது. பட் ஆர்டிபிஎம்எஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், we have to use established relationship key are used to in the RDBMS. ஸோ ஆர்டிபிஎம்எஸ்ல நம்மளால கண்டிப்பாக வந்து அந்த கீ பேஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறப்ப இப்போ நார்மலாக வந்து டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஸ்டத்தில் லோக்கல் ஹாஸ்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது டிபிஎம்எஸ் பேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதே சமயத்தில் இதில் வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து இருக்காது இதில் டிபிஎம்எஸ்ல. பட் ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக வந்து டேட்டாவை டிரான்சாக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து ஆர்டிபிஎம்எஸ்ல இருக்கும். ஓகே. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறப்ப இது வந்து அக்செப்ட் பண்ணாது, ஆர்டிபிஎம்எஸ் வந்து நம்மளுக்கு அக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ த எக்ஸாம்பிள் ஃபார் டிபிஎம்எஸ் கான்செப்ட் லைக் டிபேஸ் அண்டு ஃபாக்ஸ்ப்ரோ. எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறப்ப அது வந்து டிபேஸும் ஃபாக்ஸ்ப்ரோ சொல்கிறாங்க. ஆர்டிபிஎம்எஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது லைக் எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல், மை எஸ்கியூஎல், மரியா டேட்டாபேஸ், SQLite. So these kind of softwares we have to access in the RDBMS. Okay. So mostly the main difference in between DBMS and RDBMS like. So first one, the expansions. So DBMS expansions like database management system, RDBMS அப்படிங்கிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ டிபிஎம்எஸ்ல டேட்டா ஸ்டோர் ஆகுறது வந்து ஒரு ஹைராரிக்கல் அண்ட் நெட்வொர்க்கில் ஸ்டோர் ஆகும். பட் ஆர்டிபிஎம்எஸ்ல ரிலேஷனல் மாடலில் ஸ்டோர் ஆகும். டேட்டா ரிடண்டன்சியை பொறுத்த வரைக்கும் டிபிஎம்எஸ்ல அது பாசிபிள் இருக்குது. அதாவது வந்து அன்வான்ட் டேட்டாவை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மினிமல் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து டிபிஎம்எஸ்ல இருக்குது, ஆர்டிபிஎம்எஸ் நாட் ப்ரெசன்ட்.
நார்மலைசேஷன் அப்படிங்கிறது டேட்டாவை வந்து ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அது டிபிஎம்எஸ்ல கிடையாது, ஆர்டிபிஎம்எஸ்ல இருக்குது. டேட்டா அக்சஸ் பண்ணணும், டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு தான். பட் ஆர்டிபிஎம்எஸ்ல நம்ம ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கீ அண்ட் இன்டெக்ஸ், அதாவது டேட்டா டிபிஎம்எஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாவுக்கு ஒவ்வொரு டேட்டாவுக்கும் வந்து ஒரு யூனிக் ஐடி வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. பட் ஆர்டிபிஎம்எஸ்ல நம்ம ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு கீ கான்செப்ட் லைக் பிரைமரி கீ அல்லது ஃபாரின் கீ கான்செப்ட் வந்து நம்ம ஆர்டிபிஎம்எஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறப்ப இதில் செக்யூரிட்டி கிடையாது, சம் எரர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பட் ஆர்டிபிஎம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து நம்மளால் டேட்டாவை டிரான்சாக்ட் பண்ண முடியும். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறப்ப இட் கேனாட் பி அக்சஸ் ஃபார் த லோக்கல் ஹாஸ்ட், பட் ஆர்டிபிஎம்எஸ் சப்போர்ட்டட் பை ஆர்டிபிஎம்எஸ். The example DBMS like DBase, FaxPro, and RDBMS like SQL Server, Oracle, MySQL, MariaDB, and SQLite. Database normalization was first proposed by Dr. Edgar F. Codd. அதாவது வந்து ஆர்டிபிஎம்எஸ்ல வந்து நம்ம டேட்டாபேஸை வந்து நார்மலைசைஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நார்மலைசேஷன் அப்படிங்கிறப்ப கிவன் டேட்டாவை வந்து ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் எக்கர் எஃப் காட். ஸோ இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இட்ஸ் அ 1 மார்க் கொஸ்டின். ஸோ டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் வாஸ் த first proposed by Dr. Edgar F. Codd as an integral part of RDBMS. It's very important section in order to reduce data redundancy and improve data integrity. So these rules are known as EF Codd rules. And the next one, types of relationship. So the relationship, it can be divided into 4 categories. So one-to-one relationship, one-to-many relationship, many-to-one relationship, and many-to-many relationship. You see, one-to-one relationship, like in this relationship, one entity is related with only one other entity. For example, any other table, we have to link one row to another table, vice versa. So like இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியில் ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அந்த நேம் வந்து அனதர் டேபிள் போகிறப்ப அங்கே வந்து அவங்களுக்கான ஒரு நம்பரை மட்டும்தான், ஒரே ஒரு டேட்டாவோட மட்டும்தான் லிங்க் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா. ஸோ இதனால் அதாவது 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு என்டிட்டிக்கு ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் நம்மளால் கொடுக்கலாம். அண்ட் 1-to-many அப்படிங்கிறப்ப ஒரு என்டிட்டி மோர் தேன் 2 என்டிட்டியோடைய கனெக்ட் பண்ணுறது. இப்போ இது பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் தமிழ் மேக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் லைக் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு காஜலட்சுமி அண்ட் பிந்துவோட ஜாயின் பண்ணுறாங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க, ரமேஷ் அண்ட் மலையரசோட வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மேக்ஸ் ஆல்சோ என்ன பண்ணுறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அதாவது ஒரு என்டிட்டி வந்து மெனி இதில் இப்போ கம்ப்யூட்டருங்கிறவங்க ஒரு என்டிட்டியோட மட்டும் கனெக்ட் ஆகாமல் கஜலட்சுமி அண்டு பிந்துங்கிற 2 பேர் அந்த இடத்துல மெனி மெம்பர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க. சரிங்களா. ஸோ இட்ஸ் அ 5 மார்க் கொஸ்டின். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப ஒரு ஆளுக்கு வந்து ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற பேஸில் ரிலேஷன் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது 1-to-1 ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு என்டிட்டி வந்து மெனி மோர் என்டிட்டியோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது one-to-many கான்செப்ட். அண்ட் many-to-one ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்ன. ஸோ இந்த இடத்துல அதே ஸ்டாஃபையும் டிபார்ட்மெண்ட்டையும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது many-to-one, இப்போ மெம்பர்ஸ் வந்து ஸ்டாஃப் வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டாஃப் வேணாலும் இருக்காங்களா, ஆனால் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று தான். சரிங்களா. யூசி இப்போ இன் அவர் ஸ்கூல் அந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான். ஆனால் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் லிங்க் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் பிரிட்டோ சார், ஜெகன் சார், ராயர் சார். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிப்புள் பர்சன்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் ஆகுறாங்க. சரிங்களா. அப்போ many-to-one ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா மெனி என்டிட்டிஸ். இந்த இடத்துல வந்து ராயர் அண்ட் பிரிட்டோ அண்ட் ஜெகன், ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு என்டிட்டி. ஸோ இந்த எல்லா என்டிட்டியும் சேர்த்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்க்குறோம், நம்ம கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டோட தான் சேர்க்குறோம். அதர்வைஸ் இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமல்ராஜ், ஜெகன்,
அண்டு கயல்விழி, மெடோனா. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அப்போ 4 மெம்பர்ஸ் வராங்க, 4 என்டிட்டிஸ். இப்போ 4 பேருமே எந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகுறாங்க? மேக்ஸ். அப்போ மெனி மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஒன்லி ஒன் department like max. So these are the example for many to one relationship. And the next one, many to many relationship. ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? எ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அக்கர்ஸ் வென் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன் எ டேபிள் ஆர் அசோசியேட்டட் வித் மல்டிபிள் ரெக்கார்ட் இன் அனதர். ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே புக்கு ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு லைப்ரரி இருக்குது அப்படின்னா அந்த லைப்ரரியில் ஒரு புக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. இப்போ தமிழ் புக் இருக்குன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ தமிழ் புக்கு என்ன பண்ணலாம், லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எடுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ்னால் மேக்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, தமிழ் படிக்கிறவங்க கூட மேக்ஸ் புக்கை வந்து எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு என்டிட்டிக்கும் வந்து லிங்க் வந்து மாறி வரும். அதாவது ஒரு என்டிட்டி இப்போ C++ அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும் படிக்காமல் மஞ்சுளாவும் படிக்கிறாங்க, கலைவாணியும் படிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த மஞ்சுளாவும் கலைவாணியும் C+ மட்டும் படிக்காமல் கலைவாணி C++ம் படிக்கிறாங்க, SQL அப்படிங்கிற இன்னொரு புக்கையும் எடுத்து அவங்க படிக்கிறாங்க. அதே டயத்தில் மஞ்சு அப்படிங்கிறவங்க C++ம் படிக்கிறாங்க, பைத்தான் அப்படிங்கிற கான்செப்டும் படிக்கிறாங்க. ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப ஒரு என்டிட்டி வந்து ஒரு இதோட மட்டும் லிங்க் ஆகாமல் மெனி மோர் என்டிட்டியோட லிங்க் ஆகிறதுக்கு பேர் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ த ரிலேஷன்ஷிப் இன் பிட்வீன் 4 கேட்டகரி: 1 to 1 relationship, 1 to many relationship, many to one relationship, and many to many relationship. So example like 1 to 1 means one student having only one exam number. 1 to many means one department having more members, computer department having more members, and many to one like member into department. ஸோ மெம்பர் அப்படிங்கிறப்ப இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட்னா தமிழில் 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேர் சேர்ந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. சரிங்களா? அண்ட் மெனி டு மெனி அப்படிங்கிறப்ப ஸோ ஒரு என்டிட்டி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து என்னது? மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். Okay, you see the relational model was invented by H.F. Frankfurt. So he was the father of RDBMS. EF கார்டு அப்படிங்கிறவங்க தான் யாருன்னா RDBMS உடைய ஒரு ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த RDBMS-ஐ உருவாக்குறதுக்கு ஒரு பேஸ் ரொம்ப ஃபஸ்ட்டாக வந்து இதை யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா EF கார்டு அப்படிங்கிறவர் தான். இவர் எப்போ ஸோ இவர் தான் ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் RDBMS அப்படிங்கிறப்ப EF கார்ட். ஸோ EF அப்படிங்கிறப்ப எட்கர் ஃப்ராங்க் கார்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் relational algebra in DBMS. Relational algebra in DBMS. So what is a relational algebra? So relational algebra was first created, already I told, Edgar F. Card. So while at IBM management, International Business Management. So இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா for modeling the data stored in relational database and defining query on it. அதாவது ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படிங்கிறப்ப இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா பேஸை ஒரு கொரி பேஸில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கொரி அப்படிங்கிறப்ப இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் ப்ரொசீஜரல் கொரி லாங்குவேஜ் யூஸ்டு மோஸ்ட்லி வி ஹாவ் டு யூஸிங் ஃபார் SQL. ஸோ SQL அப்படிங்கிறது என்னது? ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும்? ஒரு டேபிளாக தான் ஆகும். ரிலேஷனல் அப்படின்னாலே டேபிள் தான். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டா பேஸும் வந்து ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு புதிய அவுட்புட் வர்றப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நியூ டேபிள், ஒரு நியூ ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை 2 மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் டிவைடட் இன்டு different way, but here we have to learning 2 way. Like first one unary relational algebra and second one relational algebra operation. Okay. So unary relational algebra அப்படிங்கிற ரிலேஷனல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் செலக்ட் அண்ட் செகண்ட் ஒன் ப்ராஜெக்ட். ஸோ செலக்ட்டுக்கு இந்த சிக்மா அப்படிங்கிற அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் அப்படின்னா பை அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா?
அண்ட் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன் அப்படிங்கிறப்ப செட் ஆப்ரேஷன் நம்ம படிக்கிறோம். ஸோ செட் அப்படின்னா யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூ சி செலக்ட்டுக்கு நம்ம சிக்மா அப்படிங்கிற இந்த சிம்பிள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ லெட் us see this diagram. So here one relation, one table, we have to consider one table. ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் லைக் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா, கண்ணன், கௌரி சங்கர், லெனி, பத்மஜா அப்படிங்கிற 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கோர்ஸ் என்ன, அவங்க எந்த இயர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், செலக்ட். அந்த சிக்மா அப்படிங்கிறது என்னென்னா செலக்ட். என்ன செலக்ட் பண்ணுறாங்க, பிக் டேட்டா. அதாவது ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் பிக் டேட்டா அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட்ஸை வந்து இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா, ஏன்னா ஒரு டேட்டா பேஸில் நிறைய டேட்டாஸ், நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பர்டிகுலரான ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த டைமிங்கில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த கான்செப்டில் ஃபஸ்ட் ஒன் செலக்ட்டு. ஸோ செலக்ட்டுக்கான கோடிங் எப்படி எழுதணும், அந்த சிக்மா கோர்ஸ் போட்டு பிக் டேட்டா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேபிளுடைய நேமு. ஸோ இந்த பிக் டேட்டா அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல யார் யார் வரா, கண்ணன் அண்டு லெனின். ஸோ இவங்க 2 பேர் தான் கோர்ஸு லைக் பிக் டேட்டாவில் வர்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் பிக் டேட்டா கொடுத்துருக்கோம், இப்போ இதே மாதிரி பிக் டேட்டாவில் ஒரு 10 பேர் இருக்கலாம். ஸோ 10 பேரோடைய நேமை போடுறது தவிர யாரெல்லாம் இந்த பிக் டேட்டாவில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த செலக்ட் ஆப்ஷன். அந்த செகண்ட் ஒன் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா எலிமினேட் பண்ணுறது, அதாவது ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து எலிமினேட் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவில் எந்த டேட்டா ரிப்பீட்டடாக இருக்குது, பிக் டேட்டா அப்படிங்கிறது 2 வாட்டி இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுடைய டேட்டா பேஸோடைய லொக்கேஷன் வந்து அதிகமாகும், அதனுடைய ஸ்டோரேஜ் வந்து என்னாகும், அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய அதாவது டூப்ளிகேட்ஸ் ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, ஸோ அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் பை. ஸோ த ப்ராஜெக்ஷன் எலிமினேட் ஆல் attribute ஆஃப் த இன்புட் ரிலேஷன் பட் தோஸ் மென்ஷன்ட் இன் த ப்ரொஜெக்ஷன் list. The projection method define a relational that contain vertical subject of relation. So you see like project simple student. ஸோ இதில் வந்து காமனாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப என்னாகும், ரிப்பீட்டடாக டூப்ளிகேட்டாக ஒரே ரெக்கார்டு திரும்ப திரும்ப இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெக்கார்ட்ஸ் என்னென்ன, இதில் எதுவுமே மிஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ், இந்த கோர்ஸ் தான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கோர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஜெக்ட் கோர்ஸு எதில், ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸில். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸில் கோர்ஸில் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடியதை எலிமினேட் பண்ணிவிட்டு மொத்தமாக எத்தனை கோர்ஸ் இருக்குது, 3 கோர்ஸ் தான் இருக்குது. பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ் அண்டு பைத்தான் ப்ரோக்ராமிங், அந்த 3 கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் சி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் தான். எதை பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் நம்பரும் கோர்ஸையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரிப்பீட்டடாக வந்து எதுவுமே வரலை, ஸ்டூடெண்ட் நம்பர் ரிப்பீட்டடாக வரலை. ஸோ அப்படிங்கிறப்ப என்னாகும், 4 பேருமே வருவாங்க. அப்போ 4 பேர் வர்றப்ப கோர்ஸ் அவங்க 4 பேருக்கு ஈக்குவலான கோர்ஸும் வந்து நம்மளுக்கு என்னாகும், டிஸ்பிளேல தான் வரும். சரிங்களா, அதாவது இந்த இடத்துல ப்ராஜெக்டில் கோர்ஸை மட்டும் சொன்னதுனால அந்த டபுள் என்ட்ரி வந்து எலிமினேட் ஆகுது. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய நம்பரில் வந்து எந்த ஒரு ரெக்கார்டும் ரிப்பீட்டேஷனாக இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதா வந்து கன்சிடர் பண்ணும். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக 4 பேர் அப்படின்னா 4 பேருமே வந்து கண்டிப்பாக அந்த ரெக்கார்ட்ஸில் இன்க்ளூட் ஆவாங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் செட் ஆப்ரேஷன். ஸோ செட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒன் என்னது, யூனியன். ஸோ யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 டேபிள்ஸை வந்து இப்போ நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஸோ யூ ஹாவ் டு கன்சிடர் டேபிள் ஏ அண்ட் பி. ஸோ டேபிள் ஏல ஒரு 3 பேர் இருக்காங்க. C1 ஸ்டூடெண்ட் நேம் லைக் கண்ணன், லெனின், பத்மஜா. அண்ட் டேபிள் பியில் வந்து அதே கண்ணன், கௌரி சங்கர், லெனின். ஸோ நம்ம செட் ஆப்ரேஷன் பொதுவாக வந்து டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும், செட்டை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வந்து என்னாகும், ரிமூவ் ஆகும். அப்படி தானே, டேட்டா ரெடிடன்சி பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ அந்த பேஸில் லைக்
அதாவது மினிமம் டேட்டா வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும் சரிங்களா. அதாவது திரும்ப திரும்ப வரவங்கள வந்து இந்த இடத்துல நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஸோ அந்த பேஸில் பார்க்குறப்ப C1 டேபிள் ஏல C1ல யார் இருக்கா, கண்ணன் இருக்காங்க. அதே கண்ணன் தான் டேபிள் பிலையும் வர்றாங்க. அதே மாதிரி C3 லெனின்னு டேபிள் பியில் C3 லெனின் வர்றாங்க. அப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரே ஆள் தான் சரிங்களா. அப்போ இதை இன்டர்செக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏ சேர்ப்பு பி டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா ஒரு தடவை தான் என்ட்ரி ஆகணும். டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், ஒரு டேட்டா ஒரு தடவை தான் என்ட்ரி ஆகும். இப்போ டேபிள் ஏ அண்டு டேபிள் பி, டேபிள் ஏல 3 இருக்குது, டேபிள் பியில் வந்து 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 ரெக்கார்ட்ஸ் வரும். அப்போ 6 ரெக்கார்ட்ஸ் வர்றப்ப நம்மளுக்கு RDBMSல டேட்டா ரெடண்டன்சி கான்செப்ட் இருக்குது ஓகேவா. தட் மீன்ஸ் அதாவது அதை வந்து மினிமம் டேட்டா வந்து நம்ம என்ன அதாவது ரிப்பீட்டட் லைக் அன்வான்டாக வந்து நம்ம ரிப்பீட்டட் டேட்டாவை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வர்றப்ப அந்த கண்ணனும் லெனினும் வந்து ரிப்பீட்டடாக வர்றாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா. அண்ட் டிஃபரன்ஸ், ஸோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, A minus B இஸ் எ ரிலேஷன் விச் இன்க்ளூட் ஆல் டப்புள்ஸ் that are in A but not in B. அதாவது ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. The result of A minus B is a relation which include all tuples that are in A but not in B. So the attribute name of A has to match the attribute of name in B. So you have to comparing this table ஏபியை கம்பேர் பண்ணுங்க. ஸோ ஏபியை கம்பேர் பண்ணுறப்ப ஏல மட்டும் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பேஸில் பார்க்குறப்ப கண்ணன் லெனின், ஸோ இந்த ரெண்டு ரெக்கார்டுமே வந்து பிங்கிற டேபிளில் இருக்குது. ஸோ ஏல மட்டும் இருக்கக்கூடிய ரெக்கார்டு என்னது, பத்மஜா. ஸோ நம்மளுக்கு லைக் டிஃப்ரென்ஸில் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து C4 பத்மசா. அண்டு இன்டர்செக்ஷன், ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப என்னது, ரெண்டுக்கும் வந்து காமனாக உள்ளது. Define the relation consists of set of all tuple that are in both in A and B. அதாவது நம்ம ரெண்டு ரிலேஷனை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுக்கும் வந்து காமனாக இருக்கணும். However A and B A and B must be union compatible. ஸோ லைக் இப்போ ஏயும் பியும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இவங்க ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறவங்க யார், கண்ணன் அண்டு லெனின். ஏலையும் கண்ணன் இருக்காங்க, பிலையும் கண்ணன் இருக்காங்க. ஏல லெனின் அண்ட் பியில் லெனின். ஸோ காமனாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யார், கண்ணன் அண்டு லெனின். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ஆர் கார்டீசியன் ப்ராடக்ட். ஸோ த சிம்பிள் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட் லைக் இன்ட் சிம்பிள் எக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ லைக் இன்ட் மல்டிபிகேஷன். So the cross product is a way of combining two relations. The resulting relation contain both relating being combined. அதாவது இப்போ இந்த இடத்துல ரெண்டு டேபிள்ஸை ரெண்டு ரெக்கார்ட்ஸை வந்து இப்போ நம்ம கம்பைன் பண்ணி எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது, ரெண்டு ரிலேஷன்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேஸில் கம்பைன் பண்ணுறப்ப இதை எப்படி சொல்லலாம், ஏ cross B அப்படின்னு சொல்கிறாங்க. A cross B. So means A times B where the relation A and B have a different attributes. So you see the example table A and table B. So table Aல என்ன சொல்லியிருக்காங்க, 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 1 2 3. அண்ட் டேபிள் Bல SR அப்படிங்கிற 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, டேபிள் ஏல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெக்கார்டை டேபிள் Bல இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸோடையும் கம்பேர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதை எப்படி எழுதலாம், 3 cross 2, ஏங்கிறது 3, பிங்கிறது 2. ஸோ 3 cross 2 அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து என்னது, 6. 3 × 2 6. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு ரெக்கார்டு என்ன, 1. 1ஓட எஸ்ஸையும் ஆரையும் கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து செகண்டு 2. ஸோ 2ல் எஸ், 2ல் 6. அண்ட் 3ல் எஸ், 3ல் 6. ஸோ வி ஹாவ் டு see this output. Okay, so let us see the example. So table A 3 records and table B also having 3 records. So this we have to using the Cartesian product like 3 cross 3. A ல 3 இருக்கு, B ல 3 இருக்கு. So 3 cross 3 அப்படின்னா we have to getting the result 9 records வந்து நம்மளுக்கு create ஆகும் சரிங்களா. 3 × 3 அப்படிங்கிறப்ப 9 வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த C1 கண்ணனை வச்சு டேபிள் பியில் இருக்கக்கூடிய சிஎஸ் பிக் டேட்டா
CS62 or language CS25 Python programming. So C1 வச்சு first big data and C1 வச்சு on the CS62 or language CS1 கண்ணனை வச்சு CS25 Python programming. ஸோ அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, CS2 கௌரி சங்கரை வச்சு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் CS28 பிக் டேட்டா, கௌரி சங்கரை வச்சு CS62 ஆர் லாங்குவேஜ் அண்ட் கௌரி சங்கரை வச்சு CS25 பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ 6 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. அண்ட் தேர்ட் ஒன் லைக் CS4 பத்மஜா இருக்காங்க சரிங்களா. CS4 பத்மஜா ஃபஸ்ட்டு பத்மஜா வந்து யாரோட மல்டிப்ளை பண்ணுறாங்க, CS28 பிக் டேட்டா அண்ட் எகைன் பத்மஜா மல்டிப்ளை CS62 or language and CS4 Batmasa multiply into CS25 Python programming language. So Cartesian product பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மல்டிபிகேஷன். இங்கே 2 ரிலேஷன் இருக்குது. ஸோ 2 ரிலேஷன்லேயும் ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒவ்வொரு ரெக்கார்டோட அதுக்கு ரிலேஷன்லாம் இருக்கக்கூடிய அதர் டேபிள்ஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்டோட ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இட் லைக் அ மல்டிபிகேஷன் ப்ராடக்ட். ஸோ 3x2 அப்படிங்கிறப்ப 6 அண்ட் 3x3 அப்படிங்கிறப்ப we have to getting 9 entity. ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இன் சாப்டர் 11. ஸோ டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் டேட்டாஸை வந்து ஒரு ஸ்டோர் பண்ணுறோம் ஓகேவா. அண்ட் அனதர் டேட்டா அப்படிங்கிறது என்ன சொன்னோம், அன்ப்ராசஸ்டு இட்ஸ் எ ரா ஃபேக்ட்னு சொல்லியிருக்கோம். டேட்டாவை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம், நம்பர்ஸாவோ கேரக்டர்ஸாவோ வேர்ட் ஆர் டெக்ஸ்ட்டு. ஸோ இட் ஹாஸ் நோ மீனிங் ஓகே. அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன, நம்ம கொடுத்த டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக வந்து மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து இன்ஃபர்மேஷன். அண்ட் எக்ஸாம்பிள் ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறப்ப MySQL, Oracle, SQL சர்வர், IPM, DB2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடண்டன்சி மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா இன் டேட்டாபேஸ். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ஓகே. அண்ட் யூ சி டேபிள்னா ரிலேஷன் பார்த்துருக்கோம், ரோங்கிறது டப்புள்ஸ் ஆர் ரெக்கார்ட் அண்ட் காலம்ங்கிறது ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஃபீல்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் இந்த டேட்டாபேஸ் லைக் ஹைராரிக்கல், ரிலேஷனல், நெட்வொர்க், இஆர் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அண்ட் ஹைராரிக்கல் மாடல் அப்படிங்கிறது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கும். இட் லுக் லைக் அ பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். அண்ட் ரிலேஷனல் மாடல் அப்படிங்கிறப்ப என்ன, ஒரு டேட்டா பேஸ் இது வந்து டேபிள் பேஸில் வந்து நம்மளுக்கு லிங்க் ஆகும். நெட்வொர்க் மாடல் அப்படிங்கிறது இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹைராரிக்கல் மாடல். இன் திஸ் மாடல் த ரிலேஷன் இன் பிட்வீன் மெனி டு மெனி ஓகே. அண்ட் ER மாடல் கன்சிஸ்டட் ஆஃப் என்டிட்டி அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறப்ப இது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ். இதில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகுமா, ஒரு ஆப்ஜெக்டாவோ ஆட்ரிபியூட்ஸாவோ மெத்தட்ஸாவோ அல்லது கிளாஸாக இன்ஹெரிட்டன்ஸாக வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும் சரிங்களா. அண்ட் அனதர் ஒன் நார்மலைசேஷன் அப்படிங்கிறது ஆர்டர் சொல்லியிருக்கோம், டேட்டா அரேஞ்ச்மெண்ட். அண்ட் ரிலேஷன்ஷிப், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், 1 to 1. 1 to 1 means one entity relation into one. And one to many, one department having many other members. Many to one, that means many other members including one department. And many to many means one student studying for many more courses. And one students they have to taking a book from the library, many more books okay. அண்ட் ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது என்னென்னா, மாடலிங் டேட்டா ஸ்டோர் வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொரி யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறோம், அக்சஸ் பண்ணுறோம் ஓகே. அண்ட் சி த எக்ஸசைஸ். வாட் இஸ் த அக்ராம் ஆஃப் டிபிஎம்எஸ், தட் மீன்ஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் லைக் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், லைக் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். And question number 2, table is known as relation. Table is known as relation. And third one, which data model represent parent and child அப்படிங்கிறப்ப hierarchical model. Relational model வந்து யாரு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, EF card, option A is the correct answer. And what type of relationship does hierarchical model present? Hierarchical model அப்படிங்கிறப்ப one to many, one parent having many more children. And who is the father of relation database, like option D, Ecker-Frank card, option C is the correct answer okay. And the seventh one,
which of the following is an RDBMS? RDBMS க்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ RDBMS அப்படிங்கிறப்ப SQ light. In which what symbol is used to select statement? Option A sigma. A tuple is known as like row. Row தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Tuples சொல்லுவோம். Who developed ER model? Chen. Option A is the correct answer. So next I will discuss the next chapter. Thank you.